ஐயா நல்லா புரிஞ்சுதா? எல்லாம் நல்லா யோசனை பார்க்கணும். ஒரு மைனஸ் இருந்தால் ஒரு அந்த ப்ளஸ் எப்படி எடுத்து சொல்ல, மைனஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஐயா ஜோதிடம் பார்க்க வர்றவங்க நம்ம எதுக்காக வர்றாங்க? எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கா, பதவியில் உயர்வு கிடைக்குமா, பணம் சேர்த்துட்டேன் வீடு கட்டலாமா, கடலில் இருக்கேன் கடனை தீர்த்தலாமா, வியாதி இருந்தால் குணமாகுமா கேட்பாங்க ஐயா. ஐயா வியாதி கூடுமா ஐயா, இன்னொரு கால் ஒழியுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படியான்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அப்போ அங்கே அது நீங்கள் நல்லா பார்க்கணும். நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு தான் குடும்பக்காரன் வேணாம். ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல காலம் பிறந்துச்சு. அப்போ நல்ல காலம் எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவங்க அந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூல் அஸ்ட்ராலஜி. கரெக்டா? டாக்டர் கேட்கலாம், வியாதி சரியா போகணும்னா அந்த 3 வாரம் மருந்து இருக்கு சரியா போகணுன்றாரு. கரெக்டா? முடிஞ்சவங்க நினைச்சு நல்ல வேலை கிடைக்குமா அப்படி கேட்க முடியுமா? எப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்றாரு. கரெக்டா இல்லையா? ஆனால் ஜோசியத்தை கேட்கலாமா? வியாதி குணமாக எப்படின்னு கேட்கலாமா? எல்லா கேள்விக்கும் யாருக்கு பதில் இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவை பட்ட தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஐயா உண்மையா இல்லையா? ஐயா உண்மையா? கேட்குறீங்க இந்த கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதத்தில் தோசை வேலை செய்யாது. இப்போ தெரியுங்க பொதுவாக நல்லா ஒரு விஷயங்களை தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்கணும். திடமான வார்த்தைகளை ஜோதிடத்தை பேசணும். என்ன பேசணும்? திடமான இந்த கோயிலுக்கு போ சரியா போகும், இந்த கோயிலுக்கு போங்கம்மா முடிஞ்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் போகும்போது தேங்காய் உடைக்கும் போது மாற்றி உடைக்கும், புரியுதா? என்னவோ உடைக்கும் அப்படின்னு. அப்புறம் உடைச்சல் சரியில்லைன்னு பிறகு தேங்காய் கிடக்கன்னு ஒரு சாமியை போடும். திடமா சொல்லணும், நம்பிக்கையா சொல்லணும். ஐயா உண்மையா? ஐயா உண்மையா? ஆமாம். ஒருத்தர் காதல் இருந்து வந்துருச்சுன்னு நீங்க டாக்டர் போறாரு, தம்பி காதல் மட்டும் வரவே கூடாது தம்பி, காதல் மட்டும் எனக்கு என் அனுபவத்துக்கு அப்படின்னா வாழ்க்கையே பாதி ஏன்னா புரியுதா தம்பி? காதல வருது ஒரு சத்து கம்மி பார்த்துக்கங்க, இது ஒன்றும் பிரச்சனை. 3 நாள் அந்த மாத்திரை தம்பி சரியா போவோம், அங்கேயும் சரியா போவோம். மாத்திரையே வாங்க முடியல, அந்த மாத்திரை சீட்டை பார்த்துட்டு இருந்தாலும் சரியா போகும். புரியுதா இல்லையா? சொல்ற சிரமம் இருக்குல்ல, எனக்கு புரியுதா? எங்க வீட்டு இல்லையா? இந்த சந்துக்குள்ள ஒரு வைத்தியரை பார்த்துட்டு வந்தேன், ஒரு மருத்துவரை. 1 வாரமாக உடம்பு சரியில்லை, அவர் கைராசிக்காரக்கா அப்படின்னா அந்த மாத்திரை அந்த கையில் போட்டுருவாங்க. அந்த மாத்திரை என்ன நம்மளை குணப்படுத்தும். இவத்தியா போனீங்க என்ன, எங்கள் மாமியார் அங்கே தானே செத்துச்சு அப்படின்னா ஐயா யோசனை பண்ணுங்க. அப்ப திடமானதை சொல்லி பழங்க. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? மறைவு ஸ்தானங்கள்னு ஒன்று இருக்கும். நீங்க உடனே கவனிச்சுக்கோங்க, எழுதும்போது இருக்கு கவனிச்சுக்கோங்க. மறைவு ஸ்தானங்கள் இருக்கும். மறைவு ஸ்தானங்களும் நன்மை செய்யும். பொதுவாக எந்த ஜாதகத்தில் ஒரு கிரகமாவது மறையணும். என்கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே கிரகத்தை நகட்டி மறைச்சிருப்பீங்க. இவ்வளவு விஷயம். ஒரு ஆளு சனி பகவானை பத்தி 1 மணி நேரம் பேசினேன். அவர் 2 சனி 2 இடத்துல போட்டுருக்காரு. இவ்வளவு நன்மை இருந்தா கூட ஒரு இடத்துல போட்டுருக்கேன். நல்லதுன்னு பாருங்க, கெட்டதுன்னு ஒரு பக்கம் பார்க்கணும். அது எச்சரிக்கை. நல்லதுன்னு ஒரு பக்கம் செய்யணும், பார்க்கணும். மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். மறைவு ஸ்தானங்கள் பலம் பெற்றால், மறைவு ஸ்தானங்கள் பலம் பெற்றால் அல்லது மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தால் இங்க சில பிரச்சனைகள் சோதனைகள் இருக்கும். அது எல்லா பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை தான் மனுஷன் இருக்காரா? மனுஷன் இருக்காரா? சிவபெருமானே இந்த விநாயகர் முருகன் எப்போ ஒன்று சேருவாங்க பாருங்க. புரியுதா இல்லையா? கடவுளுக்கு என்ன செய்யுது? கடவுளுக்கு என்ன செய்யுது? பிரச்சனை இருக்கு. அதனாலதான் புராணத்துல அவங்க அவதாரம் எடுத்து கஷ்டப்படுறத காமிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப மறைவுஸ்தானங்கள்ல கிரகங்கள் இருந்தால் அல்லது மறைவுஸ்தானாதிபதி பலம் பெற்றால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கேட்டாங்கயா? அது நீசமாக இருந்தாலும் சரி, பொன் பொருள் சேர்க்கை. சிரமங்கள் கஷ்டங்களை தாண்டி அவங்களுக்கு என்ன செய்யும்? பொன் பொருள். நிறைய பொன் பொருள் சேர்த்துன்னு வைங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 50 நகை வாங்கிங்க, 30-40 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டீங்க. மறைவுஸ்தானம் நான் சொல்றேன் பிரசனம்.
ரிசப்ஷன் கார்டு டேபிள் அடிக்கி வச்சுட்டு யார் வந்தாலும் பார்த்து போட்டு வச்சுருப்பீங்களா, மாற்றி வச்சிருப்பீங்களா? நாக்கர் வைப்பீங்க, பொட்டிக்குள்ள போட்டு வைப்பீங்க. அப்போ மறைவுஸ்தானங்கள் பணம் பெறும்போது நிறைய பேருக்கு பாருங்க பொன் பொருள் சேர்க்கை நிறைய இருக்குன்னு கேளுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்துல மீண்டும் எழுந்து வந்து வீடு இருக்கு, மனை இருக்கு, பணம் இருக்கு, டெபாசிட்ல போட்டிருக்கேன், சேவிங்ஸ்ல இருக்கு, நகை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு? இப்ப முகத்தை கழுவிட்டு நம்ம ஜனத்துல 6ல இருக்காயா, 8ல இருக்கா பாப்போமா? ஒரு பக்கம் சிரமம் இருக்கும். அது ஒன்ஸ் பண்ணிட்டேன். இன்று வரை படத்துல இன்றவர்கள் வரைக்கும் வில்லன் ஜெயிச்சுட்டு இருக்கான். இன்று ஒரு கருவு 3 பேர் சொல்லிட்டாங்க. இன்னொரு யார் ஜெயிப்பா? ஏன் கேட்பாங்க ஜோசி முடிக்கும் போது, சார் கிரகங்கள் 9 பாவி முத்தி இத்தனை வரா சார்மா புரிய வைக்கிறதுக்கு நீங்க சினிமா சொன்னா தான் புரியும். ஏன்னா எல்லாரும் அதுல விருப்பம் உள்ளவங்க. ஐயா புரியுதா? தூங்கிட்டீங்களா? இஷ்டப்பாக்கா போராடிக்கிறா? வில்ல அதிகம் கதாநாயகன். ஐயா வில்லன் விசில் அடிச்சோன்னு எத்தனை பேர் வருவாங்க? கதாநாயகன் ஜெயிக்கிறது கேட்டா. அப்ப சோதனைகளை கடந்து அங்க தோஷங்களோட ஜாதகத்தில் 30 இருக்கட்டும், 3 யோகம் இருந்தா போதும். 3 யோகம் இருந்தா, இன்னும் சொல்ல போனா 1 யோகம் இருந்தா போதும். யோகங்கள் ஒரு பாடத்துல வரும், 1 யோகம் இருந்தா போதும். அவனை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கு. ஐயா எப்படி எல்லாமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் தாங்க. உங்களுக்கு 7 வருஷம் தெரியாது, 8வது வருஷம் நல்லா இருக்கும்னா 90 வயசுல வந்து எண்ணிச்சிங்க. 8வது வருஷம் எப்போ வரும்? ஐயா ஐயா போறீங்க. சரி, இப்ப மறைவுஸ்தானங்கள் என்னென்ன மறைவுஸ்தானங்கள் சொல்லுங்க. இந்த பலமா சொன்னா தான் நான் பேசுவேன். சில பேருக்கு தெரியுமில்ல. ஆனா நான் பேசுறது கேட்டு ராசிபுரத்துல இருந்து ஒரு ஆள் வந்து என்ன நெட்டி பார்த்து போறாரு. புரியுதா? ஆமா. அப்ப 3, 6, 8 மறைவுஸ்தானம். இப்ப இவங்களுக்கு சுத்தமத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அதே மாதிரி கேந்திரம்ங்கிறது என்னது? கேந்திரம் இருக்கு. 4, 7, 10 இது சுகபோகங்களை சொல்லிக்கிட்டே வரும். 5, 9 புகழ சொல்லிக்கிட்டே வரும். அதுல இருக்கிற புகழ சொல்லிக்கிட்டே வரும். ஒரு ஆளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருக்குமே அது என்ன தெரியாது. மற்றவங்க சொல்லி இது யாரு தெரியுமா? இது அந்த மாதேசன் ஆட்சி பில்டிங்கு, அவருதான் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் பில்டிங்கு, ஆனா இவர் யூஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்கல்ல, சார் இங்க இருக்கிற 20 வீட்டுக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்க சார், அதை பராமரிக்கிறது இவர் சார் சொல்றாங்களா? இன்னொருத்தருடைய கட்டடங்களை, பில்டிங் சொத்துக்களை பராமரிக்கிறது, மற்றவங்க பணத்தை பராமரிக்கிறதும் மறைவுஸ்தானம். இவர் எங்க வாங்கினாலும் வெளியே தெரியாம வச்சிருப்பாரு, அதுவும் மறைவுஸ்தானம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, வெளியில ஒரு கட்டடம் கட்டிட்டு பேர் எழுதி போடுறாங்க. பாத்தீங்களா? ஐயா எல்லாருமே பேர் எழுதி போடுறாங்க. படிச்சு இது இவங்க தானா? இந்த இன்சில் போட்டாலே இவங்க தான் ஐயா. ஐயா பாத்தீங்களா? சிலருக்கு தெரிஞ்சு செய்யக்கூடியது கேந்திரம் தெரியணும். மறைவு முறையில் கொடுக்கக்கூடியதான் மறைவு. 3, 6, 8 பண்ணு. புரிஞ்சா? எப்படி ஐயா சிறப்பா? மறைவுஸ்தானம் பயப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு கிரகம் இப்ப 6 கூடையவன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சக்தி சார் சொல்றாருல்ல, 6 கூடையவன் நீச்சம். என்னைக்குமே இந்த நீச்ச கிரகங்கள்னு வந்தா பயப்படாதீங்க. அந்த நீச்ச கிரகத்துடைய குணம் நம்ம குடும்பத்தில் யாராவது தண்டிச்சிருக்கும். செவ்வாய் நீசம், செவ்வாய் மங்களகாரகன், பூமி மனைக்கு காரகன் கேட்டாங்கயா. இந்த ஜாதகர் ஒரு வகையில் பூமி மனையினால ஒரு தொந்தரவை சந்திப்பார். திருமண வாழ்க்கை சரியில்லாதவர்கள் இவர் குடும்பத்தில் உண்டு. யாருக்குன்னு கேட்டுக்கணும். அம்மாவோட பிறந்தது, என் கூட பிறந்தது, அதை சொல்றேன். இது மட்டும்தான் மைனஸ். யோகத்தில் நினைச்சாரு, யோகத்துல ஒரு தடவை ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு தண்டிச்சுன்னா அதை அப்படியே மாற்றி கொடுப்பாங்க. ஒரு தண்டிச்சவங்க அதை ஆட்சி விட்டுரும். சாபம் கொடுத்த முனிவர் அவர் என்ன செய்யறாரு? அவர் செய்யும், எப்பா ஒரு லேண்ட் வாங்கி உங்களுக்கு தொல்லையை கொடுத்து நீச்சம், சரி கவலைப்படாத, அடுத்து எங்க ஆட்சி வருது, அதுல அவங்க செஞ்சேன். புரியுதா? அடுத்த ஆட்சினா என்ன அப்படின்னா, அடுத்த திசையில புத்தி. ஏன் புரிச்சா? இவர் உங்க திசையே வரலைன்னா, நட்சத்திர தரத்துல 2 பேர் இருக்கேன், அவனுக்கு கொடுத்து விடுறேன். ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் கூப்பிடுறீங்க,
நான் வர முடியல, கவர் இன்னொரு ஆள் கொடுத்து விடுறேன்ல. ஆறு கைது அவங்கள தட்ட ஆரம்பிச்சாரு. வருத்தப்படாம தட்டுங்க. நீங்க இன்னொரு கைது கைதுல பேசுறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அதே மாதிரி தட்டிட்டே இருந்தா இடத்துல போங்கிறது தட்டுறது தான். கோயிலா அதுவும் தட்டுறது தான். தட்டான் தட்டிட்டே இருக்கேன். அப்படிமா இல்லை கல்யாண பரிசுல செங்கல் ஏன் கல்யாண பரிசு ஒரு படம் பார்த்தீங்களா? மன்னாரங்க தட்டான் தட்டிட்டே இருக்கேன் அப்படிமா பாருங்க இல்லையா? நான் வளர்ப்புடும் போது பாருங்க பழைய படத்துல ரெண்டு ஒரு சீன் சொல்லுவேன், புதுசுலையும் சொல்லுவேன். கரெக்டாக கேட்டீங்களா இல்லையா? புரிதலுக்காகத்தான். அப்ப ஆறு கூட ரெண்டுல இருக்கான் அப்படின்னா நல்லா இங்க கவனிக்கணும். எல்லாத்துக்கும் மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு. பகலுன்னா இரவுன்னா நேரில் போறான், ஒருத்தர் ரிவர்ஸ்ல வரான், எல்லாமே இருக்கு. ஆறு கூட ரெண்டுல பேச்சுல கவனமாறு, குடும்ப விஷயத்துல கவனமாறு, ஆரம்ப கேள்வி, கண்ணு பல்லு இதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் சொல்லலாம், தப்பு இல்லை. மறுபக்கம் ஒன்று இருக்கு, அதான் நீங்க பார்க்கணும். இன்டர்வல் பர் செகண்டாக பார்க்கணும். ஆறு கூட ரெண்டுல தன் வீட்டுக்கு அது என்னது? யாராவது சொல்லுங்க உங்களுக்கு இப்போ பரிசு. தப்பா சொன்னா 100 ரூபா, ரைட்டா சொன்னா 50 ரூபா. ரைட்டா சொன்னா அவ்வளவு, தப்பா சொன்னா அவ்வளவு. தப்பா சொன்னா அப்பதான் சொல்லுவாங்க. தப்பா சொன்ன சொல்லிச்சிருந்தா ரைட்டா சொல்லுவாரு. தன் வீட்டுக்கு என்ன? வெரி குட் சார். அப்ப அந்த கிரகம் 6ஆம் அதிபதி ரோகாதிபதி சத்ருஸ்தானாதிபதி எதிரிங்கிறவன் குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல கண்ணு பல்லு முகத்துல உட்காந்துட்டான். ரொம்ப ஈஸி. முகம் சம்பந்தமானது, பேச்சு லேட்டா பேசியிருப்பான், பல்லு பிரச்சனை, கண் பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, இவன் பேசுறதுனால குடும்பத்துல சண்டை, இதெல்லாம் சொன்னீங்கன்னா இது ஒரு பேக்கேஜ். அதுக்கு ஒரு மார்க் போடுவார். ஓகே 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 அதோட முடிஞ்சு வச்சா தன் வீட்டுக்கு கொண்டாடு இந்த செல்வத்தை அணி தருவார். அதுக்கு நீங்க நம்ம மக்கள்கிட்ட பாருங்க, ஆறுக்குள்ள நன்றியில் குடும்பத்தில் சண்டை கலகம்னா கை பயங்கரமா தட்டலாம், பெரிய செல்வத்தை தரும். அதுக்கு என்னைக்கும் பாருங்க, நல்லது சொல்லுங்க, இந்த மக்கள்கிட்ட நிற்காது. தோஷம் சொல்லுங்க, தூங்காமலே இருப்பான். இல்லை அந்த தோஷம் சொன்னாரு என்ன செஞ்சிருவோம்னு இருப்பான். புரியுதா? தன் வீட்டுக்கு அது இருந்தது 9 ஆறுக்குள்ள ரக்கத்தில் இருக்கான். அப்ப ஜாதகத்துக்கு தலைவலி, எதிரியை சந்திப்பார், கூட்டாளியால் தொந்தரவு வரும், 7ஆம் இடத்தை பார்க்காரு, கோபக்காரர், இதெல்லாம் ஓகே. இது ஒரு பக்கம். ஆனா தன் வீட்டுக்கு அது இருந்தது லக்னத்தில் இருந்தா ஆறுக்குடையவன் லக்னத்தில் இருந்தா தன் வீட்டுக்கு வெரி குட். 8ன்னு சொல்லுது வேண்டாம், வெரி குட். தன் வீட்டுக்கு அது 8. ஆறுக்குடையவன் 8 வர வெளியே ராஜ்யம். அவர் என்ன சொல்ல தெரியுமா? தலைமை பொறுப்பு, தலைமை பொறுப்போடு இருப்பார். 6ஆவது லக்னத்தில் யாருக்கு இருக்கா? புகழ் உண்டு, தலைமை பொறுப்பு உண்டு, கண்டிப்பா புரிஞ்சே தீரும். ஆரம்பத்துல உடனே குறவு, மருத்துவ செலவு, அது ஒரு பக்கம். அதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன இருக்கும்? கண்வீட்டுக்கு மறையுதா இல்லையா? அப்ப 6 பெரிய ராஜ்யம் சொல்றோமா? சொல்றோமா இல்லையா? அப்படியெல்லாம் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி நல்லா பாருங்க, ஒரு பாவகம் வளர்த்தால் அவருக்கு அந்த பலன் உண்டு. இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி. ஒரு பாவகம் வளர்த்துட்டா அந்த ஜாதகருக்கு அந்த பலன் உண்டு. ஒரு ஆளுக்கு 4ஆம் பாவம் வளர்த்துருச்சு, ஒரு ஆளுக்கு 4ஆம் பாவம் வளர்த்துருச்சு, வீடு மனை வாகனம் இருக்கு, படிச்சாங்கன்னா ஆமாம் பாங்க. அதே இன்னொரு ஆள்கிட்ட கேட்கும்போது அது இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல சாருங்க. அப்ப இங்க முரண்படுதா? முரண்படுதா? அப்ப இங்க அதை தாண்டி நம்ம இன்னொரு சிந்தனை வைக்கணும். அந்த கிரகம் என்ற நட்சத்திராதிபதி கை கொடுத்தாராம். சார் ஒரு ஆள் வேகமா போய் கீழே விழுந்துடுறார், அவரே எந்திரிச்சிடுறார், இவர் சுய முயற்சி மேல வரார். ஓகே, எந்திரிக்க முடியல, கீழே இருக்கார். அடுத்து பக்கத்துல பார்த்தோம் என்ன செய்வாங்க? பிறர் உதவியில் முன்னேறி இருக்கான். புரிஞ்சதா? மந்திரங்கால் மதி இப்படி விஷயமா? இது எப்படி ஜெயிக்கிறது? நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். சைக்கிள்ல போனது நான் என் வகுப்பு படிக்கிற போது செல்போனை 1.5 வருஷம் நான் பேசி படிக்கிற போது ஒரு நாளும் செல்போனை நான் ஆன் பண்ணது.
அதுக்கு எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. மற்றவங்க தான் செல்வம் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு வெளியே போயிருக்கோம். வந்தால் இன்னைக்கு என்ன 1 மணி நேரம் ஜோசியம்னா ஜோசி மட்டும்தான். ஒரு பாம்பு கடிச்சாலும் கடிச்சிட்டு போகிறோம், கடிச்சு போகிறோம். நோக்கம் இதுவாக இருக்கணும், கழுகு மாதிரி இருக்கணும். எது மாதிரி இருக்கணும்? கீழே வந்தால் எடுத்துட்டு தான் போகும். கரெக்டா? நோக்கம் உயரத்தான் இருக்கணும், உயர்ந்த நோக்கமாக இருக்கணும், குறிக்கோள ஜெயிக்கணும். ஈகிள் அது மாதிரி இருக்கணும். நேரம் முக்கியம். டைம் இஸ் கோல்டு, அது உண்மைதான். டயத்துக்கு டைம் தான் ஈடு. இழந்ததை திருப்பி அடைய முடியாது. அப்போ திட்டம் போட்டு ப்ராப்பராக நம்ம வேலை செய்யணும். எல்லாமே வந்து சார் கிரகங்களாக பார்க்கணும். சார் என்ன பார்க்கணும்? கிரகங்களாக பார்க்கணும். ஒரு ஆளுக்கு 6ஆம் பாவம் வளர்த்துருச்சு, ஐயோ 6 வளர்த்துட்டானே நினைக்கூடாது. ஹர்ஷி யோகம்னு பேர். என்ன யோகம்? ஹர்ஷி யோகம்னு பேர். நல்லா 8ஆம் இடம் வளர்த்துருச்சு, சரள யோகம்னு பேர். 12ஆம் இடம் வளர்த்துருச்சு, விமல யோகம்னு பேர். லக்னாதிபதி 12 1 12 சேர்க்கை எங்க இருந்தாலும் பரமத யோகம், மிகப்பெரிய அந்தஸ்துல இருப்பாங்க. நீங்க 1 12 வரை நீங்க பண்ணி நினைக்க கூடாது. ஐயா புரிஞ்சுதா? விரையாதிபதி 7ல இருக்காரு. பாதி வாழ்க்கையில மத்திய வயசுக்குள்ள ஒரு விரயத்தை சந்திப்பார், அவ்வளவுதான். 7க்கு மேல பாதிக்கு மேல விரயம் இல்லைன்னு சொல்றது. விரையாதிபதி எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. நல்லா இருந்தேன், டவுன் ஆகிட்டேன், மறுபடியும் 50 வயசுக்கு மேல 1ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு ஜெயிக்கிறேன். கண்டிப்பா ஜெயிப்பார். இழந்த அந்தஸ்தை நினைச்சுவாரு, ஜெயிப்பார். என்னைக்குமே வந்து பாருங்க, ராஜயோகங்கள் ஒன்று இருந்தாலும் போதும் அவங்கள வாழ்க்கையில எதிர்பாராத முன்னேற்றம் தரும். யோகங்கள் மட்டும் ஜாதகத்தில் நம்ம எப்படியாவது 1 2 கண்டுபிடிச்சிடணும். தோஷங்களையும் கண்டுபிடிச்சு இதெல்லாம் அனுஷ்டிக்கலாம். ஜாதகத்தில் சொல்லிட்டே வரேன். ஏமாற்றம் வந்து உனக்கு ஒத்து இந்த இடம் வச்சிடலாம், ஒரு கையில் போட்டு ஏமாத்திடலாம். நீங்கள் சொல்றதெல்லாம் முடிச்சு சாமி. ஒன்னே ஒன்று இந்த இடத்துல தான் ஏமாத்துறேன். அப்போ ஒரு இடத்த வாங்கி கொஞ்சம் வரைக்கும் நடத்தி கொடுத்துட்றேன். அதையும் அறிய வைக்கணும், அதையும் முடிச்சிடுறேன். முடிச்சாச்சுன்னா அப்புறம் யோகம். நீங்கள் தோஷங்கள் முடிஞ்சிச்சுன்னா அது என்ன இருக்கும்? ஜாதகத்தில் என்ன இருக்கும்? யோகம் தான். 2வது திசை 1வது திசைய 4 5 9 கூடியவர் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கல்வி உண்டு. 1வது திசை 2வது திசை 3வது திசை தான் படிக்கும்போது இருக்குங்கய்யா. ஏன் முதல் திசை அதுக்கப்புறம் 2வது படிக்கும்போது வருமா இல்லையா? ஐயா நீங்க திசை பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களா? முதல் திசை சிலருக்கு 5 வயசு இருக்கும், சிலருக்கு 5 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும். அதுக்கடுத்து வர திசை படிக்கிற காலத்துல இருக்குமா இல்லதா? அதனால படிக்கிற காலம் 25 வயசு. இந்த படிக்கிற காலத்துல வர திசை நல்லா பாருங்க. 1 2 3 இந்த இடங்களை அல்லது இந்த அதிபதிகளை 4 5 9 கூடியவர் யாராவது ஒருவரோ இருவரோ பார்த்து விட்டால் கல்வி உண்டு. கல்விக்காரன் யாருங்கய்யா? எல்லாம் சொன்னா என்ன பாட்டிடுவேன். கல்விக்காரன் யாரு? புதன். புதன் ஒரு ஜாதகத்தில் வக்கரமோ நீசமோ அஸ்தங்கமோ அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா தாமத கல்வி உண்டு. வீடியோ பார்த்து இருக்கீங்க, கேளுங்க என்ன பேசணும். சரியா? சனி குரு சேர்ந்தாலும் பார்த்தாலும் சனி குரு தாமத கல்வி உண்டு. தாமத கல்வினா என்ன? தாமத கல்வினா என்ன? ஒரு டிகிரி படிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு மறு டிகிரி படிக்காங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோதிடம், சட்டம், அக்குபுருஷர் இப்படி எல்லாம் படிக்காங்களா? இப்போ நீங்களாம் படிக்கிறீங்கல்ல, நீங்கள் ஆரம்பத்தில் 8 10 படிக்கும்போது இப்படி நோட்டத்துக்கு படிச்சீங்களா? இப்போ பாருங்க, புரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு எல்லாம் பாருங்க, உங்களுக்கு புதன் மக்கள் வைப்பாருன்ட்டு எங்கா தள்ளி கிடப்பாரு. ஜாதகத்தில் லைட்டை போட்டு பாருங்க எங்க இருக்குன்னு. எங்கா கிடப்பாரு, கூப்பிடுங்க. எவ்வளோ புதன் தான் புரியுதா? அதுக்கு குரு சனி எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க குரு சனி சேர்ந்துருக்கான்னு பாருங்க. தாமத கல்வி கற்றா இல்லையா? அந்த கல்வி பலன் தரும். அதை பயன்படுத்தணும். ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறது கோர்ஸ் படிக்க மட்டும் இல்லை. ஒரு ஆள் ஒரு பல துறைகள் இருந்துப்பாரு, கடைசியில் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாரு, அந்த தொழில் செய்ய ஆரம்பிச்சுருவாரு. ஒரு ஆள் ஜவுளி கடை வச்சார், 85 வயசு. என்ன சார் இவ்வளோ காலம்னு அவருக்கு பாருங்க, அந்த கேது சுக்கரன் கடைசியில் போய் பாதிச்சிருக்கு. லாஸ்டா
தொட்டாலும் கை கொடுக்கும்னு அர்த்தம். இப்போ நான் பாருங்க, எனக்கு ஜோசியம் படித்தா தான் காப்பாற்றிருக்கு. இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐயா ஜோசியத்துல வந்திருக்காரு. அது என்ன புரியுதா? இந்த குரு சரி தாமதக்கிறது. யாராவது படிக்கும்பொழுது சார் இந்த மாதிரி பொண்ணு டிகிரி முடிச்சிருச்சு, வேலைக்கு போகலாமா அல்லது வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, 2ஆவது டிகிரி படிக்கலாமாப்பாங்க. இந்த குருசடி இருந்தாலே அந்த பிள்ளை 2 டிகிரி படிக்கணும்னு சொல்லிடுங்க. 2-3 வருஷம் கழிச்சு அது ஒரு டிகிரி படிக்க வைக்கும். அன்னைக்கே சொன்னார் ஜோசியிருப்பாங்க. இதான் புரிஞ்சா? 5, 9, 11 கூடவா, 5, 9, 11, 7 கட்டத்துக்கு மேல இருந்தா பின் யோகம். இந்த யோகம் 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல கொடியிட்டு பறக்கிறவங்க இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்க்கல சொல்லுங்க, நான் யூடியூப்ல அனுப்பிச்சுடுறேன். புரியுதா? 60 வயசுக்கு மேல நல்லா இருக்கேன் சார், 50 வயசுக்கு மேல இருக்கேன்னா பின்னாடி கிடக்கான்னு பார்க்கணும். 5 கூடவே 11 கூடவே சார். லாபாதிபதி லாபம் தருவா, லாபாதிபதி வெற்றி தருவா, தனாதிபதி தனம் தருவா, ரோகாதிபதி கடன் தருவா. 6 கூட மட்டும் நோயை கொடுப்பாரு. அப்ப 5 கூட ரோகம் தர மாட்டாரா? ஐயா சொல்லுங்க, ஐயா நீங்க சொல்லுங்க. என்ன கையெழுத்து கம்மியா இருக்கு? அடிக்கடி சோர்ந்து சோசிய சுதாரிப்பா இருக்கணும். காலம் பார்க்க வரும்போது எனக்கு 7 நினைச்சு எங்க குடும்பத்துல 3 வருஷம் அஷ்டமிச்சு நினைச்சு எனக்கு அதெல்லாம் கவலையா இருக்குன்னு அவங்க கூட பார்க்க மாட்டாங்க. நீங்க சோசிய தரமா இருக்கணும். புரியுதா? அப்ப ஒரு ஜாதகத்துல கடன் தரக்கூடியவனும் எதிரி சத்துரு நோய் தரக்கூடியவன் இருந்தா அதை குணப்படுத்துற ஒருத்தர் இன்னொரு இடத்துல இருப்பாரா மாட்டாரா? அவர் எப்ப வேலை செய்வார், எப்ப வருவாருங்கிறத ஜோதிடத்துல யுக்தி. சரியா? அப்ப எல்லா இடத்துக்கும் உபாமரத்தை பாருங்க. என்ன, ஒரு கிரகம் பலமாயிடுச்சா, இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கா, அந்த கிரகம் நின்ற வீட்டுக்கு 9 நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஒரு பாவம் நல்லா இருந்து 9ஆம் இடம் பாதிச்சா தாமதமா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு பாவம் நல்லா இருந்து 9 நடந்தா உடனே கிடைக்கும். இவ்வளவுதான். சரராசி உடனடி பலன் இருக்குங்க. சரராசி, இந்த சரராசிக்கு குயிக்கா கொடுக்கும், சிரம் தாமதமா கொடுக்கும். நல்லது. உபயம் 2 முறை அரிசிட்டு வந்தார். என்ன 2 கூடாது, 2 டைம்ஸ். எத்தனை டைம்ஸ்? 2 டைம். அப்படி இல்லைன்னா 2 டைம்ஸ் கொடுக்கும், அப்படின்னா 2 டைம் கொடுக்கும், அப்படின்னா 3rd டைம் கொடுக்கும். புரியல? ஆமா. உபயத்துல கிரகம் இருந்தா அரிசி 2. ஏன்னா சரம் ஸ்திரம் 2 குணம் சேர்ந்ததுதான் என்னது? 2 கிரகம் சேர்ந்தா என்னது? சிலர் பாருங்க அன்பளிப்பு ஒளிபெருக்கியும் போடுவாங்க, சிலர் உபயம் ஒளிபெருக்கியும் போடுவாங்க. அப்ப உபயோகிக்க அனுப்பிச்சு புரிஞ்சா இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்படிலாம் சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து வாய்ப்புகள்ல இங்க வந்து பேசுறேன். மதியம் சிவானந்தையா சில அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாரு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. என்னைக்குமே ஜோதிடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் நினைச்சாலும் கோடிக்கு சமமா நினைக்கணும். நீங்க எந்த அளவுக்கு சொல்லுவாரு, இந்த விதியை ஒத்துவ நம்பர், எந்த அளவுக்கு விதியை நீங்க மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரியா? நான் எழுதும்போது ஐயோ லக்கணம் சரியா அப்படின்னு சனி லக்கணத்தோ இந்த லக்கணத்துக்கு 8 கூட சார் அள்ளி கொடுப்பா ஐயா. 8 பெரும் செல்வம். 8 என்னது? பெரும் செல்வம். 2, 5, 8, 11 சனி இருந்தா 1, 2, 5, 8, 11 சனி இருந்தால் செல்வம் தான். 1, 2, 5, 8, 11 கூடியவராக இது ஏதாவது ஒரு வீடு 1ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியாகவோ சனி வந்தாலும் செல்வம் தான். சனி வந்தா வேண்டாமா? யாருக்கு வேணுமோ அப்ளை பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு ஏழரை வந்து மைனஸான சில விஷயங்களை சொல்லிட்டு ப்ளஸை பற்றி அடுத்த ஒரு மீட்டிங்ல பேசுறேன். அதை கேட்டீங்கன்னா இதுமே நீங்கள் ஏழரை அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம சீக்கிரம் வர மாதிரி இது போய் பரிகாரம் பண்ணலாமா சார்? நல்லதுன்னு நினைச்சு பார்த்தா கெட்டதுன்னு நினைச்சு பார்த்தா நம்ம கண்ணோட்டம் தான். இப்படி பேசுறது பரவாயில்லையா? இப்ப அடுத்து
ஜெயசூர்யா ஐயா அவர்களுடைய சிறுமுறை